கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக யூடியூபர் ஸ்கேம். அந்த வீடியோவுக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் லைஃப்பையே கூட சேஞ்ச் பண்ணலாம். காசுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பையே வேஸ்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் அதாவது கெடுக்கிறது, அதை வந்து ஸ்கேம் சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. கெரியர் கைடன்ஸ்னு சொல்லிட்டு கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். அதில் ஒரு பார்ட் தான் டிஎன்இஏ. அதாவது டிஎன்இஏனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இந்த பர்டிகுலர் கெரியர் கைடன்ஸ் யூடியூபர்ஸ்லாம் காலேஜை பற்றி, கோர்ஸ் பற்றி, இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தானே, அந்த வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 100% உண்மை தான். அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இவங்க எல்லாருமே எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஏமாத்துறாங்க அதை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், த குரூப்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய கால்ஸ் வந்து காலேஜிலேருந்து வரும். காலேஜிலேருந்து கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. என் காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்குது, எங்கள் காலேஜில் ஃபீஸ் கம்மி, என் காலேஜில் அது இது அப்படி இப்படின்னு உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படி அந்த காலேஜுக்கு தெரியும்? உங்களோட டேட்டா எப்படி அந்த காலேஜுக்கு போச்சு? நீங்கள் காலேஜ் தான் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த காலேஜுக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி சொல்லுவாங்க. இல்லை ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா கீழே வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கெரியர் கைடன்ஸ் யூடியூபர்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 120 கட் ஆஃப் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணுவாங்க, 180 மேலே கட் ஆஃப் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு யூடியூபர் சொன்னால் அதில் எப்படியாவது ஒரு 10K ஒரு 10,000 பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த குரூப்பில். அந்த 10,000 பேர் கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸும் அட்மினுக்கு விசிபிளாக தான் இருக்கும். அந்த 10,000 கான்டாக்ட்ஸ் நம்பருக்கும் சில காலேஜுக்கு போகும். காலேஜிலேருந்து உங்களுக்கு கால் வரும். இங்கே இப்படி தான் இது நடக்குது. இந்த மாதிரி ஜாயின் பண்ண சொல்கிறாங்கன்னு உடனே போய் ஜாயின்லாம் பண்ணிடாதீங்க. இதுக்குன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி யோசித்து பண்ணுறது நல்லது. செகண்ட் ஒன், மிஸ்லீடிங் ரேங்க். இந்த மிஸ்லீடிங் ரேங்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் 10 பேர் ரேங்க் எடுக்கிறாங்க. லைனாக 10 ரேங்க் இருக்குது. இதில் ஃபெயிலான ஒரு பையனோட ரேங்க்கை 3வது ரேங்காவோ 4வது ரேங்காவோ இல்லை 5வது ரேங்காவோ நடுவில் ஒரு 10 ரேங்க்குக்கு நடுவில் வச்சா அதுக்கு பேர் தான் மிஸ்லீடிங் ரேங்க். இது வந்து கெரியர் கைடன்ஸ்குள்ளே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 காலேஜஸ் போடுவாங்க, டாப் 20 காலேஜ், இல்லை சென்னை ஜோன் டாப் காலேஜ், கோயம்புத்தூர் ஜோன் டாப் காலேஜ் இப்படிலாம் போடும்போது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக டேட்டாவை அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டான டேட்டா கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜுக்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கி இந்த டாப் காலேஜுக்குள்ளே ஒரு Tier 2 ஒரு அந்த மாதிரி ஒரு காலேஜை வந்து நடுவில் வச்சுறாங்க. அதை பார்த்து ஹை கட் ஆஃப் வச்சுருக்கவங்க கூட அந்த மாதிரி ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுடுறான். ஓகே ப்ரோ, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இப்போ நாங்கள் எப்படி வந்து ஒரு காலேஜை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு Tier 1 காலேஜா, Tier 2 காலேஜா, இல்லை Tier 3யா, இந்த மாதிரி காலேஜ் எந்த மாதிரி காலேஜ் அது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு வழின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த காலேஜ் போயிட்டு அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜுக்கெல்லாம் சுற்ற முடியாது, உங்களால் அலைய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருந்து உங்கள் ஃபோனில் லிங்க்டின்ன்ற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்டின் வந்து முழுக்க ஜாப் வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்பு. பட் அதில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் என்கிட்ட வந்து என்னோடய காலேஜை பற்றி கேட்டால் கூட நான் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா லிங்க்டினில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. லிங்க்டினில் நீங்கள் அந்த காலேஜ் பேரை சர்ச் பண்ணி எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜ் பேரை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க காலேஜை பற்றி கேட்கும்போது அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தருவாங்க. லிங்க்டினை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கீழே லிங்க்டின் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு லிங்க்டின் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். 3வது, சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச கோர்சஸ்லாம் நீங்கள் லைனாக உங்கள் சாய்ஸ்லாம் லைனாக வைப்பீங்க அந்த வெப்சைட்டில். அதுக்கு 3 நாள் டைம் தருவாங்க. அந்த 3 நாளுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். லாக் ஆகி கொஞ்ச நாளில் நீங்கள் வச்ச சாய்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் அலர்ட் ஆகியிருக்கும். அதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்.
இதில் கெரியர் கைடன்ஸ் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு வீடியோஸில் நம்பர் போட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணித்தரோம், இந்த நம்பருக்கு கால் அடிங்க, ஃப்ரீயாகவே சாய்ஸ் ஃபில் பண்ணித்தரோம் அப்படிலாம் சொல்லும்போது, ஒரு 3 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க அப்படி சொல்லும்போது, மினிமம் ஒரு 100 பேர் அது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் ஐடி வந்து கொடுப்பாங்க. கொடுத்து சாய்ஸ் ஃபில்லும் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு காலேஜ் எடுத்து தந்தால் நல்லது. ஆனால் அதுதான் அங்கே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான காலேஜ், அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு தேவையான காலேஜை தூக்கி லாஸ்ட் டைமில் வச்சுட்டு, அது வந்து அலர்ட்டும் ஆகிடும். அது வந்து பிடிக்காம நிறைய பேர் வேணான்னு கவுன்சிலிங்கே வேணான்னு விட்டு போனவனும் இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு 20 பேர் வேறு வழியே இல்லாமல் ஜாயின் பண்ணுறவனும் இருப்பான். அந்த 20 பேர் ஜாயின் பண்ணுறாங்க பாரு அந்த காலேஜில், அவன் வச்ச காலேஜில். அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு அட்மிஷனுக்கு 5000 மினிமம் வந்து வாங்குவாங்க. மினிமம் 5000 3000லேருந்து 5000 வாங்குவாங்க. 3000லேருந்து 10,000 வரைக்கும் கூட வாங்குவாங்க. நான் ஆவரேஜாக 5000 வச்சுருக்கேன். இந்த ஒரு அட்மிஷனுக்கு 5000னா இவர் மூலியமாக 20 பேர் அட்மிஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 5000 × 20 போட்டால் 1 லேக் வருது. 4th ஒன் ப்ரொமோஷன். ஒரு காலேஜை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ப்ரொமோட் பண்ணால் தப்பான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது தப்பு இல்லை. யார் எதை வேணால் ப்ரொமோட் பண்ணலாம், அது தப்பே இல்லை. பட் அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதான் தப்பு. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக தமிழ் டெக் யூடியூப் சேனல்லேருந்து நிறையா ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணாமல் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருந்ததுனால A2D சேனல்லேருந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மூவியாக ரிலீஸ் பண்ணாங்க, உருட்டு மூவின்னு. அதுக்கு வந்து வெற்றி விழாவும் கொண்டாடிட்டாங்க. நார்மலாக ஒரு டெக் சேனலுக்கே இப்படி பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, அந்த வீடியோ பார்த்து ப்ரொமோஷன் தெரியாமல் இந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அந்த மொபைல் நல்லா இல்லைனா உங்களுக்கு அடுத்த வாட்டி காசு இருக்கும்போது கூட நீங்கள் அடுத்த மொபைல் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த யூடியூபர் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரியர் கைடன்ஸ் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலேஜை ப்ரொமோட் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணாமல். இதை பார்த்து நீங்கள் அந்த காலேஜ் உண்மையிலே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா, அந்த காலேஜ் உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலனா, அதே ஏஜில் அதே ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட இன்னொரு காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், அந்த காலேஜ் பிடிக்கலனா அது பண்ணணும் இது பண்ணணும் அலையணும், நிறைய வேலை இருக்குது, ஃபீஸ் வேஸ்ட் ஆகும், இவ்வளோ வேலை இருக்குது நீங்கள் அந்த காலேஜ் வந்து பிடிக்கலனா. அதனால் ப்ரொமோஷன் மாதிரி ஒரு வீடியோ தெரிஞ்சுதுன்னா, ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஒரு காலேஜை புகழ்ந்து சொல்கிற மாதிரி ப்ரொமோஷன் மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுதுன்னா அந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க, அது பார்க்குறது வேஸ்ட். இந்த காலேஜாக இருக்கட்டும், இல்லை இந்த கரியர் கைடன்ஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இவங்களாம் சொல்கிறத வச்சு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. உங்களுக்குன்னு ஒரு சொந்த அறிவு இருக்கும், மூளை இருக்கும், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை பண்ணுங்கள். காலேஜ் லீவ் போட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்டின் வீடியோ வேணுன்னா கீழே லிங்க்டின் கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்டின் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.